அன்பு நேர்களே, வளைகுடா யுத்தம் ஒரு இறுதி கட்டத்தை நெருங்கி இருக்கு என்று சொல்லலாம். நாம் இந்த யுத்தம் குறித்து, வளைகுடா யுத்தம், ஈரான் அமெரிக்கா யுத்தம் எதிர்முனை குறித்து நாம் ஆரம்பத்தில் 2 கருத்துக்களை முன்வைத்தோம் இல்லையா? அதாவது ஈரானில் இருந்து இந்தியர்களை வெளியேறினால் நிச்சயமாக அது இறுதி கட்டம் நெருங்கி என்று அர்த்தம். அதுக்கான காரணம், இந்தியாவும் இஸ்ராயலும் ஒரே நேர்கோட்டு பாதையில் அண்ணன் தம்பி போன்று அவர்கள் பயணிக்கின்றார்கள். 2 நாடுகளும் நல்ல ஒற்றுமையில் இருக்கின்றார்கள். அதனால் நான் கடந்த 2 மாதங்களுக்கு முதலே சொல்லியிருந்தேன், ஈரானிலிருந்து இந்தியர்கள் வெளியேற்றப்பட்டால் நிச்சயமாக அது யுத்தத்துக்கான இறுதி முடிவாக இருக்கும் என்று. இப்பொழுது இந்த திங்கட்கிழமை மாலை ஈரானில் இருக்கின்ற சகல இந்தியர்களையும் இந்தியா உடனடியாக வெளியேறுமாறு உத்தரவிட்டிருக்கின்றது. இப்ப சரிதானே? இதைத்தான் நாங்க உறுதியா சொல்லியிருந்தோம். இந்தியா இப்படி ஒரு எச்சரிக்கை கொடுக்குமானால் யுத்தம் உறுதி. ஏனெனில் இப்ப இஸ்ரேல் சொல்லியிருப்பான். யாருக்கு? இந்தியாவுக்கு இஸ்ரேல் சொல்லியிருப்பான், உங்க நாட்டுக்காராக்களை வெளியாக்கிடு, எப்படி யுத்தம் இருக்காண்டு. அநேகமாக இன்னும் 3 தினங்களில், அநேகமாக ஒரு 72 மணி நேரத்துக்குள் இந்த யுத்தம் நடக்கலாம் என்று இந்திய தரப்பால் எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்தியால ஒரு ஹாப் பார்க்கலாம். ஆனா நான் கிட்டத்தட்ட ஒரு 4 தினங்கள் ஞாயிற்றுக்கிழமை எதிர்பார்க்கப்படுகிறது. சண்டே இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் 2 செய்திகளை காவி வந்திருக்கின்றோம். அடுத்த செய்தியாக ரஷ்யாவின் ஒரு அதாவது 9K333 என்ற ரஷ்யாவின் பேபா வகை மனிதனால் ஏவக்கூடிய வான் பாதுகாப்பு மற்றும் 2500 9mm 336 ஏவுகணை இவ்வளவும் வந்திருக்குது ஈரானிடம். ஆக இவ்வளவும் தான் இப்பொழுது இந்த வான் பாதுகாப்பு என்பது ஒரு சிறப்பான வான் பாதுகாப்பாக பார்க்கப்படுகிறது. அதைத்தான் இப்பொழுது ஈரான் இறக்குமதி செய்திருக்கின்றது. கடந்த 3 தினங்களாக வந்திருப்பதாக செய்தி வருகின்றது. பார்ப்போம். தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் தனது குடிமக்களை ஈரானை விட்டு வெளியேறுமாறு அறிவுறுத்துகிறது என்று திங்கட்கிழமை மாலை செய்தியாக. ஈரானில் புதிய அரசாங்க எதிர்ப்பு போராட்டங்களும் வெடித்திருக்கின்றது. யாரு? மாணவர்கள் போராட்டம் ஈரானிய பல்கலைக்கழகங்களில் மோதல்களுக்கு வழிவகுத்தன. இப்ப அது ஆரம்பிச்சுட்டு அது வர ஈரானுக்கு நெருக்கடியே தான். திங்கட்கிழமையான இன்று மாலை வெளியிடப்பட்ட ஒரு ஆலோசனையில் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் தற்போது ஈரானில் உள்ள இந்திய நாட்டினர், மாணவர்கள், யாத்திரிகர்கள், வணிகர்கள், வேறு நபர்கள், சுற்றுலா பிரயாணிகள், வணிக விமானங்கள் உட்பட கிடைக்கக்கூடிய போக்குவரத்து வழிகள் மூலம் நாட்டை விட்டு வெளியேறுமாறு கேட்டுக்கொண்டிருக்கின்றது இந்திய தூதரகம். ஈரானில் உள்ள அனைத்து இந்திய நாட்டினரும் பாஸ்போர்ட் மற்றும் ஐடிகள் உள்ளிட்ட தங்களது பயண மற்றும் குடியேற்ற ஆவணங்களை முன்னடியாக வைத்திருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். இது தொடர்பாக ஏதேனும் உதவிக்கு அவர்கள் இந்திய தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறு ஒரு 4 தொலைபேசி இலக்கங்கள் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகத்தின் 4 தொலைபேசி இலக்கங்களும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அது ஒரு புறம் இருக்க, டெல்லியில் இருக்கின்ற இந்திய தூதரகத்தின் தகவலுக்காக ஒரு போன் நம்பர் வெளியாக இருக்குது. அது இன்னும் போன் நம்பர் அதிகரிக்கும். அது ஒரு புறம் இருக்க, ஜனவரி 26 வெளியுறவு அமைச்சகம் மற்றும் தெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் வழங்கிய முந்தைய ஆலோசனைகளை தொடர்ந்து இது நடந்திருக்கிறது. ஜனவரி 5, 2020 அன்று போராட்டங்கள் நாட்டையே உலுக்கியதால் ஈரானுக்கு அத்தியாவசியமற்ற பயணத்தை தவிர்க்குமாறு இந்திய நாட்டினரை இந்திய வெளியுறவு அமைச்சகம் வேண்டியிருந்தது. ஈரானில் உள்ள அனைத்து இந்திய நாட்டினரும் பாஸ்போர்ட் மற்றும் ஐடிகளுடன் தான் நீங்கள் வைத்திருக்க வேண்டும் என்றும் ஏனெனில் எந்த நாடு இவங்கள் ஒரு சிக்கு, அதாவது திடீர் ஒரு மாற்றப்பட்டால் அது வேறு சிக்கல் ஏற்படுத்தும் இல்லையா? அதனால் எந்த நாட்டவர்கள் என்ற உறுதிப்படுத்த உங்களது பாஸ்போர்ட் ஐடிகளை கையில் வைத்திருக்குமாறும் வேண்டப்பட்டிருக்கிறார்கள் இந்திய மாணவர்கள். இலங்கையை பற்றி இன்னும் எந்த தகவலும் இல்லை. ஈரானில் மாணவர்கள் போராட்டங்கள் நடத்தியதால் புதிய அரசாங்க எதிர்ப்பும் வெளியாக இருக்கிறான். இப்ப இன்றைக்கு ஆரம்பிச்சுக்கலாம். அதனால் ஈரான் அமெரிக்க ராணுவ குவிப்பையும் எதிர்கொள்கிறது. தாக்குதல் ஏற்பட்டால் மேற்கு ஆசியாவில் அமெரிக்க நலன்களை தாக்குவோம் என்று ஈரான் கூறியுள்ளது. இதற்கிடையில் வியாழக்கிழமை பிப்ரவரி 26 அமெரிக்க பேச்சுவார்த்தைகளுடனான பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கும் போது புதிய மோதலை தடுக்கும் ஒப்பந்தத்தை நோக்கிய முன்னேற்றத்திற்கான நம்பிக்கையை ஈரானிய அதிகாரிகள் வைத்துக்கிறார்கள். வியாழக்கிழமை 26ஆம் தேதி அடுத்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை ஒன்று வருதுங்க. அது விட்ட வரும் வருமெண்டா நல்லா இருக்கும்.
சமீபத்திய அட்வைஸ் அனைத்து இந்திய குடிமக்களும் உரிய எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்றும் போராட்டங்கள் அல்லது ஆர்ப்பாட்டங்கள் நடைபெறும் பகுதிகளை தவிர்க்க வேண்டும் என்றும் ஈரானில் உள்ள இந்திய தூதரகத்துடன் தொடர்பு இருக்க வேண்டும் மற்றும் ஏதேனும் முன்னேற்றங்களுக்கு உள்ளூர் ஊடகங்களை கண்காணிக்க வேண்டும் என்றும் இந்தியா உடனடியாக இன்று திங்கட்கிழமை மாலை செய்தியாக அதை அளித்திருக்கிறார்கள். அத்துடன் ஈரான் தற்பொழுது 500 ரஷ்ய 9K333 பேர்பா வகை மனிதனால் ஏவக்கூடிய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் மென்பெட்ஸ் 2500 9mm336 ஏவுகணைகளையும், அதாவது 2500 ஏவுகணையும் அவசரமாக கொள்வனு செய்யுள்ளது. ட்ரம்ப் காலத்து அணுசக்தி நெருக்கடி மற்றும் அதிகரித்து வரும் மத்திய கிழக்கு பதட்டங்களுக்கு மத்தியில் மொபைல் டேனியல் எனப்படும் நகரும் வான்வழி தடுப்பு உத்தியை நோக்கிய ஒரு தீர்க்கமான மாற்றத்தை குறிக்கிறது. அமெரிக்க இராணுவ எழுச்சி மத்திய கிழக்கு விமானப்படை சமநிலையை மறுவடிவமைக்கும் வேளையில் ஈரான் ரஷ்யாவுடன் கிட்டத்தட்ட 495 ஸ்டெர்லிங் பவுனுக்கு ரகசிய பேர்பா ஏவுகணை ஒப்பந்தத்தை கையெழுத்திட்டுள்ளதாம். ரம் சகாப்த அணுசக்தி வற்புறுத்தல் மற்றும் அதிகரித்து வரும் மத்திய கிழக்கு பதட்டங்களுக்கு மத்தியில் ஈரான் 500 ரஷ்யாவின் 9K333 பேர்பா மென்பெட்ஸ் மற்றும் 2500 தொகைகள் கொண்ட 9M336 ஏவுகணைகளையும் கொள்வனு செய்திருக்கிறார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதுப்பிக்கப்பட்ட அணுசக்தி வற்புறுத்தல் அச்சுறுத்தல்களின் கீழ் மத்திய கிழக்கில் ராணுவ சொத்துக்களை அதிகரிக்கும் தருணத்தில் ஈரானின் 500 ரஷ்ய ஏவுகணை மற்றும் 2500 ஏவுகணைகள் மில்லியன் ரகசியமாக செய்யப்பட்டாலும் அது இப்பொழுது வெளிச்சத்துக்கு வந்திருப்பதாகவே தகவல்கள் வந்துகின்றது. மேற்கத்திய தடைகள் இருந்த போதும் யூரோக்களில் கட்டமைக்கப்பட்ட இந்த பரிவர்த்தனை 12 நாள் போரின் போது இஸ்ரேலிய மற்றும் அமெரிக்க தாக்குதல்கள் முக்கியமான ரேடார் முனைகள் மற்றும் S-300 பேட்டரிகளை அகற்றிய பின்னர் ஈரானின் தடுப்பு நிலைப்பாட்டை வலுப்படுத்தும் அதே வேளையில் ஐநா ஸ்னாபேக் ஆயுத தடை ஆட்சியை செயல்பாட்டு ரீதியாக சவால் செய்ய ரஷ்யாவின் விருப்பத்தை குறிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. 500 மௌக்லி 2 இரவு நேர இலக்கு இடங்களை சேர்ப்பது, தெஹ்ரான் வெறும் பங்குகளை நிரப்புவது மட்டுமல்லாமல் ஹெலிகாப்டர் செயல்பாடுகள், ட்ரோன் ஊடுருவல் மற்றும் குரூஸ் ஏவுகணை நுழைவு ஆகியவற்றை சிக்கலாக்கும் திறன் கொண்ட ஒரு அடுக்கு அனைத்து வானிலை குறைந்த தெரிவுநிலை தற்காப்பு கட்டத்தை வடிவமைக்கிறது என்பதை குறிக்கிறது. மினரல்னி போடியில் இருந்து கராஜுக்கு ரஷ்ய இலிகுசின் 36TD விமானத்தின் சரக்கு விமானங்கள் சில நாட்களுக்குள் பல ஓட்டங்களில் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இது பகிரங்கமாக அறிவிக்கப்பட்ட 2027-2029 கட்ட விநியோக சாளரத்துடன் பொருந்தாத துரிதப்படுத்தப்பட்ட செயல்படுத்தல் காலக்கெடுவை பரிந்துரைக்கிறது. வாஷிங்டன் ராணுவ படையெடுப்புகளை அதிகரித்து அணுசக்தி நடவடிக்கைகளை குறைக்க தெஹ்ரானுக்கு பகிரங்கமாக அழுத்தம் கொடுக்கும் போது பேர்பா வகைப்படுத்தலை ஒரு பரந்த விரிவாக்க மேற்கொள் பொதித்து வான் பாதுகாப்பு மீள்தன்மையை அணுசக்தி பேரம் பேசும் திறனுடனும் இணைக்கும் போது இந்த துரிதப்படுத்தப்பட்ட வேகம் வெளிப்படுகிறது. இஸ்ரேலிய F-35 ஊடுருவல்கள் மற்றும் அமெரிக்காவுடன் இணைக்கப்பட்ட துல்லியமான தாக்குதல்கள், ரேடார் வரிசைகள் மற்றும் கட்டளை மையங்களை சிதைத்த தெஹ்ரான் செயல்பாட்டு கொள்ளுணர்வு அவசரமாக எவ்வளவு விரைவாக மாற்றியது என்பதை குறிக்கிறது. இந்த மோதல் மின்னணு போர் ஒடுக்கம் மற்றும் இயக்க இலக்கு ஆகியவற்றால் பாதிக்கப்படக்கூடிய நிலையான நிறுவல்களில் மீதான கட்டமைப்பு அதிகப்படியான சார்பை வெளிப்படுத்தியது. இதனால் ஈரானிய வான்வழி தற்காலிகமாக எதிரி விமானங்களுக்கு அனுமதிக்கப்படுகிறது. இதற்கு நேர்மாறாக பேர்பா போன்ற மென்பெட்ஸ் நிலையான ரேடார் சார்புகள் இல்லாமல் இயங்குகிறது. மின்காந்த கையொப்ப வெளிப்பாட்டை குறைக்கிறது மற்றும் நகர்ப்புற மற்றும் மூலோபாய தாழ்வாரங்களில் பரவலாக பயன்பாட்டை அனுமதிக்கிறது. தேடுவர் முந்தைய தலைமுறை மென்பேக்ஸை வரலாற்று ரீதியாக குறை மதிப்பிற்கு உட்படுத்திய பாரம்பரிய எதிர் நடவடிக்கைகளுக்கு எளிதில் பயன்படுவதை குறைக்கிறது. 2022 முதல் ஈரான் ரஷ்யாவுக்கு ஆயிரக்கணக்கான ஷாஹெட் 136 ட்ரோன்கள் மற்றும் பாத் 360 பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வழங்கியுள்ளது. இது $4 மில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு மேல் ஆரம்
512 என்ற மதிப்புள்ளதாக கூறப்படுகிறது. இது தெஹ்ரானை மாஸ்கோவின் உக்ரைன் போர் விநியோக சங்கிலிக்குள் இணைக்கிறது. அமெரிக்க கரிபுலத்தால் அனுமதிக்கப்பட்ட மடாஃப் எல் மாஸ்கோவை தளமாக கொண்ட பிரதிநிதி ரொஹல்லா கட்டேபி இந்த ஆயுத வெளிநடத்தலின் கட்டமைக்கப்பட்ட மற்றும் நிறுவனமயமாக்கப்பட்ட தன்மையை வெளிப்படுத்தும் வகையில் ஒப்பந்தத்தை வழங்கி இருக்கின்றது. 12 போரின் போது ரஷ்யாவின் புறக்கணிப்பு உறவுகளை பாதித்தது. மேலும் இந்த ஏவுகணை தொகுப்பு ஈரானிய சீரமைப்பை பாதுகாப்பதற்கான மூலோபாய உறுதிப்பாடாக செயல்படக்கூடும். யூரோக்களில் பணம் செலுத்துவது டாலர் அடிப்படையிலான தடைகள் வழிமுறைக்கு வெளிப்படையாக தெரிகிறது. ஜனவரி 26 ஈரானுக்கு MI-28 தாக்குதல் ஹெலிகாப்டர்களை ஒரே நேரத்தில் வழங்குவது கையடக்க அமைப்புகளுக்கு அப்பால் வன்பொருள் பரஸ்பரத்தையும் விளக்குகிறது. ஆக இப்பொழுது ஈரான் உறுதியாக இருக்கின்றது. மோதலுக்கும் அமெரிக்காவும் தயாராக இருக்கிறது. பார்க்கலாம் அடுத்தடுத்து வரும் செய்திகளை. நன்றி நேயர்களே, மீண்டும் என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.